என்னடி இது? இதுதான் நீலகிரி தைலம். இது எதுக்கு? இது எதுக்கா? இதுதான் உன் கையை செவக்க வைக்க போகுது. ஐயோ, புரியுற மாதிரி சொல்லு. சக்தி, இப்பெல்லாம் கடையில மருதாணி போடுறாங்கல்ல, அவங்க போடுறது மட்டும் எப்படி செவக்குதுன்னு நினைக்கிற? அவங்க மருதாணி போடுறதுக்கு முன்னாடி இந்த தைலத்தை இதுல மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் மருதாணியை போட்டு விடுவாங்க. அதனால தான் அவ்வளவு செவப்பா இருக்கு. ஐடியாலாம் ஓகே தான், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. எதுக்கடி பயப்படுற? இல்லடி, மருதாணி செவக்காதுன்னு மாமா அவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்காரு. அதான் மனசுக்குள்ள என்னவோ போல இருக்கு. சக்தி, நீ தான் எனக்கு தைரியம் சொல்றவ. நீ ஏன் இப்படி பயந்தா அப்புறம் நான் என்ன பண்றது? டூ ஆர் டைன்னு சொல்வாங்க. அது எல்லா பிரச்சனைக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா லைஃப்னு வரும்போது மட்டும் அதை அப்ளை பண்ண முடியாது. லாஸ்ட் ஓவர்ல லாஸ்ட் பால் சிக்ஸர் அடிக்கணும். ஆனா அந்த பால் சிக்ஸ் போகுமா போகாதா, இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு எல்லார் மனசும் கிடந்து அடிச்சுக்கும் பாரு. அதே மாதிரி என் மனசும் கிடந்து அடிச்சுக்குதுரி. சக்தி, கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். கடவுள் நல்லவங்களை இப்படிதான் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. கடவுள் இருக்காரான்னு நான் பல தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா கடவுள் இருக்காரு. அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்வாங்க. அந்த மாதிரி அவரு கோவப்பட்டாலும் என் மேல நிறைய அன்போடு தான் இருக்காரு. ஆனா அது அவரை ஒத்துக்க மறுக்கிறாருன்றதுதான் பிரச்சனையே. அவர் மட்டும் ஒத்துக்கிட்டாருன்னா இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் தேவையே இல்லை. என்னடி பண்றது? நாம எதிர்பார்க்கறதுல சீக்கிரமா கிடைச்சிட்டா அதோட மதிப்பு நமக்கு தெரியாமலே போயிடும். அதுக்காக நம்ம போராடும் போதுதான் இவ்ளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த அடைஞ்சிருக்கோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும், அத பத்திரமா பாத்துக்கணும்ன்ற ஒரு பொறுப்பும் இருக்கும். இங்க பாரு, நீ எதை பத்தி கவலைப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஓகேவா? பிளேய ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த இது புடி. சக்தி, அத கொடு. கைய செவக்க வைக்க மருதாணி ரெடி. சக்தி, ஐயோ, ஏய், என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல ப்ரோ, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? உங்களோட அருமை பெருமை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் ப்ரோ. அருமை பெருமை? மாமா, அது ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா அவன் ஏதோ உளறான். ஆமா, நீங்க எதுக்கு மாமா வந்தீங்க? என்ன வேணும்? என்ன விஷயம் சொல்லுங்க மாமா. ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். ரஞ்சித், நீ வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மாமா, என்ன விஷயம் பேசணும்? ஒன்றும் இல்லை, சும்மா தான், ஜஸ்ட் அ நார்மல் டாக். நார்மல் டாக்கா? சக்தி, ப்ரோ ஏதோ என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு, விடு, என்னன்னு கேட்டு வரேன். என்ன ப்ரோ, போலாமா? என்ன ப்ரோ, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. ஏய், நீ சக்தி கிட்ட டாஸ்கை பத்தி ஏதாவது சொன்னியா? சாச்சா, நான் எதுக்கு சொல்ல போறேன் ப்ரோ? போட்டியில பொய் சொல்லி ஜெயிக்கிறதும் போட்டு கொடுத்து ஜெயிக்கிறதும் எனக்கு பழக்கமே இல்லை ப்ரோ. சக்தி கூட சேர்ந்து சேர்ந்து நீயும் அவளை மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. இங்க பார், டாஸ்கை பத்தி சொல்லாத வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது, புரியுதா? ப்ரோ, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? டாஸ்க்கு நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். ஓகே.
இவன் என்னடானா இல்லைன்னு சொல்றான், அவன் என்னடானா அதை பத்தி பேசுறான். ஏய் மாமா என்னடி சொன்னாரு? மருதாணி டாஸ்க உன்கிட்ட சொன்னியான்னு கேட்டாரு. ஐயோ, நல்ல வேலை நான் எதையோ சொல்லி சமாளிச்சிட்டேன். சரி மருதாணி எங்க? மருதானியா? என்கிட்ட கேட்டா நீ தானே கையில வச்சிட்டு இருந்த. நான் தான் கையில வச்சிருந்தேன். சிவா சாரை பார்த்தோன்னே தூக்கி போட்டுட்டேன். ஐயோ, எங்க போய் தேடு போ. இங்கதான் எங்கேயாவது இருக்கும். எங்க போச்சு? ஏய் எங்கடி போட்ட? ஏய் இங்க தாண்டி இங்கேயோ போட்டேன். கொஞ்சம் தேடி பாருடி. எங்க போச்சுன்னே தெரியல. ஏய் காணும்டி. ஏய் கொஞ்சம் தேடி, அங்க தாண்டி எங்கேயாவது இருக்கும். ஐயோ, ஏய் இதோ இருக்குடி. கிடைச்சிருச்சா? நல்ல வேலை மருதாணி கிடைச்சிருச்சு. இங்க பாரு, இதுதான் உன்னோட லைஃப். இத பத்திரமா வச்சுக்கோ. சரி நான் போயிட்டு உடனே வரேன். சரி ஓகே. அப்பாடா, மாமாவை லவ் பண்ண வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஏமா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க? வேண்டுதல். என்ன வேண்டுதல்மா? மா சும்மா இருக்க மாட்டேன். நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டு. அம்மாடி, உன் டென்ஷன் என்னன்னு அம்மாட்ட சொல்லுடா, நான் சரி பண்றேன். ஆமா, சிவா அந்த சக்தி கையில இன்னும் கொஞ்ச நேரத்துல மருதாணி வைக்க போறான். அதுக்குள்ள ஐஸ்வர்யா சொன்ன மருந்த மருதாணியில கலந்து சிவா கிட்ட நாம கொடுத்தாகணும். சிவா அந்த மருதாணிய சக்தி கையில வச்சு விடணும். சக்தியோட கை வெந்து போகணும். அத பார்த்து நான் ரசிக்கணுமா? அம்மாடி, கண்டிப்பா இது நடக்கும், நீ கவலைப்படாத. ஆமா, எங்க இருக்கான்னு ஐஸ்வர்யாக்கு போன் பண்ணி கேளு. ஏமா, அவளுக்கு எதுக்குமா போன் பண்ண அம்மா, சொல்ற? சொல்றத மட்டும் செய்யுமா. சரி சரி. எங்க போய் தொலைச்சாலும். என்னம்மா போனை கட் பண்ணி விடுறா? போனை கட் பண்ணிட்டா நேர்ல வந்துட்டேன்னு அர்த்தம். ஐஸ்வர்யா, எல்லாம் ரெடியா? ஆ எல்லாம் ரெடி ஆண்டி. பாட்டி ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணியா? ஏமா கலப்பா இருக்கா? நான் வேணா காப்பி போட்டு கொண்டு வரட்டா? அப்படியே பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க. பாட்டி, நான் தண்ணி கேட்டது குடிக்கிறதுக்கு இல்ல, இத மிக்ஸ் பண்றதுக்கு. ஓ இதுக்கா? இரு இரு கொண்டு வரேன். ம். ஆண்டி, இதுதான் சல்ஃபியூரிக் ஆசிட். ஐஸ்வர்யா, ஆ சல்பியூரிக் ஆசிட் ஏமா தண்ணியில கலக்குற? அப்படியே ஸ்ட்ரைட்டா கலக்க வேண்டியது தானே? ஆண்டி, அப்படியே கலந்தா மருதாணி வச்ச உடனே கை வெந்து போயிடும். ஓ, மருதாணி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கை வெந்தாதான் டாஸ்க்லயும் அந்த சக்தி தோப்பா. அவ கையும் ரொம்ப நல்லா வெந்து போகும். சூப்பர் ஐஸ்வர்யா.
ஆண்டி என்ன பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், ஏன் வேலை இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல உங்க வேலைதான். இதை எப்படியாவது சக்திக்கு போடுற மருதாணிக்கு பதிலா மாத்தி வச்சிடுங்க. அதுக்கு தானம்மா நான் இருக்கேன், என்கிட்ட கொடு. அம்மா இது விவகாரமான விஷயம், பார்த்து ஜாக்கிரதையா செய்யணும், புரிஞ்சுதா? அம்மாடி, இன்னைக்கு பாரு நான் எப்படி இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறேன்னு. அத கொடு. இந்தா. ஆனா யார் கண்ணு போடுறது? சாபுத்ரி போடலாம். ஓகே ஓகே வாங்க போடலாம். வாடா வாடா இந்த பக்கம் வாடா. இப்படி வாடா. சாபுத்ரி. நீதா அவுட். நீதான் பிடிக்கணும். சரி நான் கண்ணை மூடுறேன், நீங்க எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கோங்க. 1 சீக்கிரம் வா வா வா. ஓடு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மாடி, என்ன இப்படி எல்லாம் தலை சுத்துது? எங்க போனா அந்த குட்டி சாத்தான்? இன்னைக்கு மட்டும் என் கையில சிக்கட்டும், செத்தான் அவன். அம்மா வா வா. அம்மா என் வானரமே, இதோ வரேன். எங்க போனா அந்த குட்டி சாத்தான்? இந்த பக்கம் தானே வந்தான், எங்க போனா அவன்? டேய், நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா? வாடா பாட்டி விட்டுருங்க பாட்டி. வெளிய வாடா. இங்க வெளிய ஒளிஞ்சிருக்கியா? மாட்டிப்போம் பாட்டி. வாடா வெளிய. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, நீ போ பாட்டி, நான் அப்புறமா வரேன் பாட்டி. அப்புறம் என்னடா வருது? வாடா வெளிய. என்ன கதை சொல்லிட்டு இருக்க? கிளவி பேசாம போடி, விடு. நானே கஷ்டப்பட்டு வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன், சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. போ அந்த பக்கம். யாரடா கழுவிட்டு? பாட்டி அடிக்காத பாட்டி. அடிக்காத பாட்டி. அடிக்காத பாட்டி. நீதான் ஃபர்ஸ்ட் அவுட். பாட்டி விட்டுரு பாட்டி. மாட்டினியா? ஏன் பாட்டி அடிக்காத பாட்டி. டேய் நல்லா அடி வாங்குறடா. அடிக்காதன்னு சொல்றல, விடு பாட்டி. ஒரு தடவை வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஓடி ஆடுன பார்த்தேன், சூட வச்சிருவேன். ஜாக்கிரதை. வடவா ராஸ்கல். சித்தார்த் அவுட் ஆயிட்டானா? அப்ப நீ போய் கண்ணை மூடிக்கோ, நாங்க போய் ஒளிஞ்சுக்கிறோம். நீ 10 வரைக்கும் என்ன? 10 என்ன 100 வரைக்கும் என்ற. நல்லா போய் ஒளிஞ்சுக்கோங்க போங்க. ஓகே சரி வாடி போலாம். கிழவி என்ன மாட்டி விட்டல, இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பாட்டியம்மா தாரணிங்க. தாரணி மேல இருக்கா, போங்க. அப்படி பிள்ளையாரப்பா, எந்த கோயிலா இருந்தாலும் உன்னை வணங்கிட்டு தான் உள்ள போவாங்க. அதே மாதிரி நானும் எந்த காரியம் செஞ்சாலும் உன்னை வணங்கிட்டு தான் செய்வேன். ஆனா நீ வர வர எனக்கு எந்த உதவியும் பண்றது இல்ல. பிரச்சனை மேல பிரச்சனை எல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்க. இந்த முறை நீ அப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு இந்த முறை மட்டும் எப்படியாவது உதவி பண்ணு பிள்ளையாரப்பா. அப்படியே பிள்ளையாரப்பா. கிழவி எங்க போச்சு? பிள்ளையாரப்பா, உன்னை நம்பிதான் நான் களத்துல இறங்குறேன். ஐயோ, என் கோன் மருதாணியை காணுமே. ஐயோ, என்ன பிள்ளையாரப்பா, உன்னை வேண்டுன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டியே. இப்ப கோன் மருதாணியா நான் எங்கன்னு போய் தேடுவேன். ஐயோ, இப்ப நான் கோன் மருதாணி எங்கன்னு போய் தேடுவேன். எங்க போச்சுன்னு தெரியலையே, யார் எடுத்தாலும் தெரியலையே. பாட்டி, என்ன ஏதோ பரபரப்பா தேடிட்டு இருக்க மாதிரி தெரியுது? ஆமாண்டா, இந்த மருதாணி கையில வைப்பாங்கல்ல, அது எங்கேயாவது பாத்தியா நீ?
மருதாணி எது ரஞ்சித் ப்ரோ இந்த டாஸ்க் சொன்னாரு அதுவா? அதேதான் என்ன பாட்டி இந்த பச்சை இலைய அரைச்ச உடனே பச்சை கலர்ல இருக்குமே, கையில வச்ச உடனே சிகப்பா மாறிடுமே, அதானே? ஆமாண்டா எங்க இருக்குன்னு சொல்றா, மருதாணி டேய், தானே? ஆமாண்டா சொல்றா, ஐயோ சொல்றா, பாட்டி, சொல்றா. ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியாது. டேய் அட பாவி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு போறானே. ஐயோ கோன் மருதாணி எங்க போச்சுன்னு தெரியலையே, யார் கையிலயாவது கிடைச்சா அவ்வளவுதான். ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே, ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே. ஐ, கையில குதிரை. போயிருக்குமா? எங்க போச்சு, நான் எங்க போய் தேடுவேன். ஏண்டா எரும மாடு, அவ்வளவுதான். ஐயோ படுவாவி, இடுப்ப உடைச்சிட்டானே. இப்ப இந்த கோணை நான் எங்கன்னு தேடுவேன், எங்க போச்சு தெரியலையே. யார் கையிலயாவது மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான். எங்கடா போன? நீ எங்கடா போன? உன்னை நம்பி நாங்க எவ்வளவு நேரம் ஒளியறது? சரி நீ மறுபடியும் கவுண்ட் பண்ணு, நாங்க போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஏய் இந்த ஐஸ் பாய் விளையாட்டுலாம் வேணாம், அதுக்கு பதிலா மருதாணி வச்சுக்கலாமா? ஓகேடா. ஹாய் மர்தானி. டேய் எனக்கு வச்சு விடுறா. ஏய் எனக்கு வைடா. டேய் எனக்கு ஃபர்ஸ்ட் வைடா. இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் வைடா. டேய் நான் தானே உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய் நான் தானே உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இல்ல நான் தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய் நீ ஒண்ணும் இல்ல, நான் தான் இவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். கம் ஆன் கேர்ள்ஸ், எதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கிறீங்க? இப்ப என்ன, உங்க ரெண்டு பேர்ல யார் ஏன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா. வெரி சிம்பிள். இந்த மருதாணிய உங்க ரெண்டு பேருக்கு வச்சு விடுறேன். யாருக்கு அதிகம் சவுக்குதோ அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய் இது சூப்பர்ரா. ஆமா இது உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஞ்சித்னு ஒரு அங்கிள் சொல்லிட்டு இருந்தார்ல, அதை வச்சுதான் சொல்றேன். சரி ஆரம்பிப்போமா? இந்த கோணை எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏய் அந்த கிழவி என்னதான் தேடி வருது, என்ன கேட்டா இல்லன்னு சொல்றேன், நான் போய் சரி ஒளிஞ்சுக்கிறேன். போ 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 போ. ஏய் குட்டி சாத்தானுங்களா, எங்க அந்த குண்டு சாத்தான்? இங்க இல்லையே. என்ன ரெண்டு பேரும் கோரஸா சொல்றீங்க? இன்னைக்கு மட்டும் அவன் என் கையில சிக்கட்டும், இருக்கு அவனுக்கு. இந்த வரேன். டேய் பாட்டி போயிடுச்சுடா, வாடா. போயிடுச்சா? ஆ தேங்க்ஸ் டி. ம் சரி வாடா. இப்ப மருதாணி வைக்கலாமா? ம் டேய் களவாணி பையனு. டேய் கொஞ்ச நேரம் நான் ஏமாந்திருந்ததை பார்த்துட்டு என்கிட்ட இருந்து அடிச்சுட்டு வந்துட்டியா? என்னடா லுக்கு, இப்படியா கண்ணு முழி ரெண்டி நோண்டி எடுத்துருக்க, ஜாக்கிரதை. ராஸ்கல். என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டல, இன்னைக்கு உனக்கு ஸ்கெட்ச் போடாம விட மாட்டேன் கிழவி. கேர்ள்ஸ் ரெடியா? ரெடி.